Good morning. Good morning, Miss. இன்றைக்கு நாங்கள் கடைசியாக பார்க்க போகிறது தளவாடியில் தோன்ற பிம்பத்தின் இயல்புகளோடு நாங்கள் நிப்பாட்டினாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது நாங்கள் என்ன பாடம் படித்து கொண்டிருக்கிறோம்னு ஒலி படித்து கொண்டிருக்கிறோம். சரியா? அதில் கடைசியாக நாங்கள் எங்கே நிப்பாட்டினாங்க? தளவாடியில் தோன்றும் பிம்பத்தின் இயல்புகளில். அதன் இயல்புகள் நாங்கள் பார்த்து நாங்கள் திரையில் பெறப்பட முடியாது, ஆகவே அது ஒரு மாய பிம்பம் என்று பார்த்துனாங்க. அடுத்ததாக அது நிமிர்ந்ததாக இருக்கும் அந்த பிம்பம், பொருளளவானதாக இருக்கும் பிம்பம், அதாவது பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமனானதாக இருக்கும். அடுத்ததாக அது பக்க நேர்மாறல் அடைந்திருக்கும் என்று பார்த்தினாங்க. அதில் அதாவது வலம் இடம் மாறி தெரியும். சரியா? அடுத்ததாக அந்த பிம்பம் எங்கே தெரியும்? ஆடிக்கு பின்னால் தோன்றும். பொருள் தூரம் பிம்ப தூரத்துக்கு சமனாக இருக்கும். இது லாஸ்ட் கிளாஸ் நாங்கள் பார்த்துனாங்க. நான் சொன்னேன்னா இந்த கிளாஸில் நாங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இதை நாங்கள் ஒரு வீடியோவாக ப்ராக்டிக்கல் செய்ய முடியாதால் நாங்கள் ஒரு வீடியோவாக பார்ப்போம். From our previous video, we know what virtual images are. Virtual image is the image which appears to be formed at a position behind the mirror. But in reality, it isn't formed there, as no light rays reach behind the mirror. Now, the image formed by a plane mirror has some properties or characteristics. One of the characteristics is what we've already seen. The image formed by a plane mirror is virtual, or in other words, it's not a real image. The other characteristic of an image formed by a plane mirror is that the image formed is always erect or upright. For instance, if you look at your image in the mirror, you will see that it's straight or erect. But will it always be erect? Not necessarily. Maybe it's inverted. Well, சரியா? முதலாவது அந்த இமேஜ் அந்த பிம்பம் எப்படி இருக்கும்? மாய பிம்பம். சரியா? அது உண்மை இல்லை, அது எப்படி இருக்கும்? மாய பிம்பம். என்னதுக்கு பின்னால தோன்றுது? ஆடிக்கு பின்னால தோன்றும். சரியா? தளவாடிக்கு பின்னால தோன்றும். அடுத்ததாக சொல்லப்படுது இந்த தோன்ற பிம்பம் எப்படி இருக்கும்? நிமிர்ந்ததாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் தெரியுது சிறுவன் எப்படி பிம்பத்தில் தெரியுற நிமிர்ந்த பிம்பம் தெரியும். ஆனால் எல்லா ஆடிகள்லையும் நிமிர்ந்த பிம்பம் தெரியணும் இல்லை. தளவாடிகளில் எப்பவுமே can think of inverted as opposite of upright. Yes, an inverted image means an upside down image. Concave mirrors can form inverted images. The plane mirror never forms. இப்போ இதில் சொல்லப்படுது என்னன்னா எல்லா நேரமும் எல்லா அடிகள்லையும் நிமிர்ந்த பிம்பம் தோன்றணும் இல்லை. சரியா? எங்கே இல்லை ஞாபகப்படுத்தினோம், புலிவாடியில் என்ன தலைகீழான பிம்பங்கள் தோன்றலாம். ஆனால் எப்பவுமே தளவாடியில் என்ன பிம்பம் தோன்றும்? An inverted image. The third characteristic of an image formed by a plane mirror is that it's of the same size as the object is on the other side of the mirror. For example, if the height of this person is 4 feet, then the image's height will also be 4 feet. And if I bring the plane surface of the circular coin near the plane mirror, then both the coin as well as its image will have the same diameter. The image formed by a plane mirror is not upside down, but it's laterally inverted. What do I mean by this? When we raise our left hand, the image in the mirror raises its right hand. Our left is the image's right, and similarly, our right is the image's left. So an image follows left-right reversal. So we say that an image formed by a plane mirror is laterally inverted. சரியா? மூன்றாவது விஷயம் என்ன நடக்குது? நீங்கள் வலக்கையை தூக்கும்போது இடக்கையை தூக்குற மாதிரி இருக்கும், இடக்கையை தூக்கும்போது வலக்கையை தூக்குற மாதிரி இருக்கும். அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் பக்க நேர்மாறல்னு சொல்லுவோம். சரியா? Now we come to our last point. Finally, the image formed is at the same distance from the mirror as the object is. You can verify this observation yourself.
All you need is a chessboard and any chess piece, say a king. Keep the plane mirror at the edge of the board as shown. Look at the position of the king as well as its image. Are they both at the same distance from the mirror? Well, you can count the number of squares in front of each. For the object, there are 7 squares in front and the same for its image as well. You can move this king anywhere on the chessboard and find out if its image is always at the same distance from the mirror as the king is. So these were the characteristics of the images formed. இறுதியாக நாங்கள் பார்த்த கரெக்டர் என்ன? இப்போ பிம்ப தூரம் என்னதுக்கு சமனாக இருக்கும்? பொருட்தூரத்துக்கு சமனாக இருக்கும். இப்போ தளவாடிக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் தளவாடிக்கும் பிம்பத்துக்கும் இடையிலான தூரமாக இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இங்கே கிங்குக்கு முன்னுக்கு எத்தனை பீஸ் எத்தனை இடைவெளிகள் இருக்குது? 7 இடைவெளிகள் இருக்குது. சரியா? அதே மாதிரி பிம்பத்துக்கும் ஆடிக்கும் இடையில எத்தனை இடைவெளி இருக்கு? 7 இடைவெளி. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் பொருட்தூரம் சமம் பிம்ப தூரம். சரியா? மிஸ் பிம்ப தூரமும் பொருள் தூரமும் சமன்றதுக்கு உதாரணம் எல்லாம் மிஸ் இது. ஆமா. சரியா? The image formed is at the same distance from the mirror as the object is. In the next video, we will see what ray diagram. ஓகே, இதுல இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் போதுமான அளவுக்கு உங்களுக்கான ஆடியின் இயல்புகளை தெரியும். மிஸ் ஒன்றும் கேட்கல. மிஸ் ஒன்றும் கேட்கல. மிஸ் சவுண்ட் கேட்கல. மிஸ் ஆடியோ கேட்கல. மிஸ் சத்தம் விளங்கல. வெயிட் பண்ணுங்க. இப்போ கேட்குதா பிள்ளைகள்? ஓகே, ஆ ஸ்க்ரீன் தெரியுதா? கேக்குது. ஓகே. ஓ மிஸ் கேக்குது. சரி, ஓகே. சரி, நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த பல்பிம்பங்கள் தோன்றுறதுல எவ்வாறு தளவாடிய 2 தளவாடிகளை சலோட்டேப்பால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒட்டி அதுக்கு முன்னால் ஒரு மெழுகு திரியை வச்சு அவதானிக்கணும்னு சொன்னோம். சரி, அதுக்கு இந்த 2 தளவாடிகளுக்கும் இடையிலான என்னத்தை மாற்றி அமைக்க போகிறோம்? கோணத்தை மாற்றி அமைக்க போகிறோம். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு 4 பாகையில் வேறுபட்ட கோணங்களை எடுத்திருக்கோம். வேறுபட்ட 4 கோணங்களை எடுத்து இங்க எத்தனை பிம்பங்கள் தோன்றுது? சரியா? முதலாவதாக 90 பாகையில் நாங்க இந்த 2 தளவாடிகளையும்
3 பிம்பங்கள் பெறப்பட்டிருக்கு. சரியா? இந்த படத்தில் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இதிலே ஒரு பிம்பம், இங்கே ஒரு பிம்பம், இங்கே ஒரு பிம்பம். சரியா? இது வந்து பொருள். இங்கே பொருளை வைக்கும்போது தளவாடியில் 3 பிம்பங்கள் தோன்றும். அதே மாதிரி 60 வைக்கும்போது 5 பிம்பங்களும், 45 வைக்கும்போது 7 பிம்பங்களும், 30 வைக்கும்போது 11 பிம்பங்களும் தோன்றியிருக்கும். சரியா? அதாவது இந்த தளவாடிகளுக்கு இடையிலான கோணத்தை நாங்கள் குறைச்சு கொண்டு வரும்போது நீங்கள் அவதானிக்கலாம் தோன்றுகின்ற பிம்பங்கள் எண்ணிக்கைன்னு செய்திருக்கு அதிகரித்து கொண்டு போயிருக்கு. சரியா? முதல்ல 3, அப்புறம் 5, 7, 11. இதுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. சரியா? எவ்வாறு பாகையை மாற்றும் போது எத்தனை பிம்பங்கள் தோன்றும்ன்றதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. சரியா? 360 கீழே தீட்டா மைனஸ் 1. சரியா? இந்த தீட்டான்றது என்ன? நாங்கள் எவ்வளவு பாகை இடைவெளியில் இந்த தளவாடிகளை வைக்கிறோம். சரி, அப்போ 90 பாகை இடைவெளியில் வைக்கும்போது 360 90 மைனஸ் 1. அப்போ எத்தனை? 4 மைனஸ் 1 3 பிம்பங்கள் தோன்றும். இதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்கலாம். உங்களோட வீட்டில் 2 தளவாடிகள் இருந்தால் ஒரு மெழுகுதிரியையும் பயன்படுத்தி அதற்கிடையிலான கோணங்களை மாற்றி நீங்கள் இந்த ப்ராக்டிக்கலை வீட்டில் செய்து பாருங்க. சரியா? இது இன்றைக்கு உங்களுக்கான செயற்பாடு. சரியா? முதலாவது செயற்பாடு தரப்பட்டிருக்கு. தளவாடிகளின் கோணத்தை மாற்றி உங்களோட நோட்புக்கில் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளலாம். இரு தளவாடிகளை எடுத்து அதன் கோணத்தை மாற்றி அதற்கு முன்னால் ஒரு மெழுகுவர்த்தியை வைத்து வேறுபட்ட கோணங்களில் நீங்கள் தோன்றுகின்ற பிம்பங்களின் எண்ணிக்கையை குறிச்சுக்கொள்ளலாம். இது உங்களுக்கான முதலாவது செயற்பாடு இந்த பாடத்தில். சரியா? அப்போ பல் பிம்பங்கள் எவ்வாறு தோன்றுது என்று உங்களுக்கு தெரியும். இவ்வாறான பிம்பங்கள் இங்கே பயன்படுத்தப்படுது. பல இடங்களில் குறைவான பொருட்களை அதிகமாக வருது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நகை விற்கிற இடங்களில் பார்த்துருப்பீங்க. சரியா? அப்போ இவ்வாறு ஆடிகளுக்கு இடையிலான பல ஆடிகளையோ அல்லது ஆடிகளுக்கு இடையிலான கோணங்களையோ மாற்றி அமைச்சு என்ன நடைபெற்றிருக்கும்? குறைவான பொருட்கள் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து. சரியா? மிஸ் அந்த கல்விம்பங்கள் கலை ஒரு காட்டிக்கு வருமல்ல. அடுத்தது ஓமம். சரியா? அடுத்தது தளவாடிகள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள். என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல தளவாடிகள் பயன்படுத்தப்படுது? சரியா? இதை நாங்கள் பார்ப்போம். முதலாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், முகம் பார்க்கும் கண்ணாடியாக பயன்படுத்தப்படுது. சரியா? அடுத்ததாக படங்கள் ஷூட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னால் ஒரு ஆடி ஒன்று வச்சு அங்கே என்ன நடைபெறுது? பொருட்களை வந்து ஒளியூட்டப்படுது. அடுத்ததாக நுணுக்கு காட்டி எல்லோரும் பார்த்துருப்பீங்க உங்களோட லேப்பில். சரியா? லேப்பில் நுணுக்கு காட்டி பார்த்துருப்பீங்க. அந்த நுணுக்கு காட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கீழே ஒரு ஆடி ஒன்று காணப்படும். என்ன நடைபெறுவது? வர்ற ஒளியை வந்து ஒருமுகப்படுத்துவதற்கு உதவுது. வர்ற ஒளியை ஒருமுகப்படுத்துது எங்க? நுணுக்கு காட்டியில். சரியா? அடுத்தது கலையுறு காட்டிகள். சரியா? கலையுறு காட்டிகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் லேப்பில் பார்த்துருப்பீங்க கலையுறு காட்டி, இல்லாட்டிக்கு சின்ன கிளாஸில் செய்தும் பார்த்துருப்பீங்க. சரியா? அங்கே என்ன செய்வோம்? 3 சமநீளமான தளவாடிகளை நாங்கள் எடுத்து அதை கருப்பு ஒட்டும் தாளால் வந்து கருப்பு தாளால் வந்து நாங்கள் ஒட்டிட்டு இதில் என்ன செய்வோம்? ஒரு டிஷ்யூ பேப்பரை ஒரு பக்கத்துக்கு போட்டுட்டு அதுக்குள்ளே சில என்ன போடலாம்? மலர் இதழ்களை போடலாம். இல்லாட்டிக்கு சிறு வேறு வேறு வண்ணங்களாலான சிறு சிறு பேப்பர்கள் போட்டு அதை நாங்கள் என்ன செய்வோம்? பார்ப்போம். சரியா? அந்த கலையுறு காட்டியை உருவாக்குறதுக்கு என்ன பயன்படுத்தப்படுது? தளவாடிகள் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி சூழ்காட்டியை உருவாக்குறதுக்கும் என்ன பயன்படுத்தப்படுது? தளவாடிகள் பயன்படுத்தப்படுது. இந்த ரெண்டு நாங்கள் அடுத்து வேறு ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். ஒரு கலையுறு காட்டியை எவ்வாறு உருவாக்குவது? சரியா? இதுதான் கலையுறு காட்டி. இந்த கலையுறு காட்டியை எவ்வாறு உருவாக்குவதுன்றதுதான் இந்த ப்ராக்டிக்கல். இது உங்களுக்கான இரண்டாவது செயற்பாடு. நீங்கள் வீட்டில் நீங்கள் தான் செய்து பார்க்கணும்.
சரியா? நீங்கள் செய்து பார்க்க போகிறீங்க. இந்த கலையுரு காட்டியை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு சம நீளத்தையும் அகலங்களையும் கொண்ட தளவாடிகள் 3 எடுப்பீங்க. சரியா? அது பெரிதாகவும் இருக்கலாம். இதில் இருக்கிற சைஸில் தான் நீங்கள் எடுக்கணுமென்று இல்லை. சரியா? உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம். அடுத்தது கருப்பு தாள், அடுத்தது ஒட்டும் நாடா, அடுத்தது டிசுத்தா. இங்கே படத்தில் காட்டப்பட்டவாறு நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த 3 தளவாடிகள், இது ஒரு தளவாடி, மற்ற பக்கம் ஒரு தளவாடி, கீழ்ப்பக்கம் ஒன்று. சரி, இந்த 3 தளவாடிகளையும் வைத்து சரியா இந்த கருப்பு தாளால் ஒட்டுவீங்க. ஒட்டி இதில் என்னது டிஷ்யூ பேப்பர் இருக்குது. இந்த டிஷ்யூ பேப்பருக்குள்ள உங்களுக்கு கிடைக்கிற பொருட்கள் ஏதோ கடதாசி துண்டுகள் வேறு வேறு கலர்களில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். சரியா? கலர்களை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னு சொன்னால் அழகான பிம்பங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். சரியா? அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு 2வது செயற்பாடு என்னது கலையுரு காட்டியை நீங்கள் செய்து பார்க்கலாம். சரியா? உங்களுக்கு சரியான நல்ல டைம் இருக்குது. நீங்கள் அடுத்த கிளாஸ் மண்டே தானே, நெக்ஸ்ட் மண்டே. அப்போ நீங்கள் அதுக்கிடையில் சொல்லப்பட்ட இந்த செயற்பாடுகளை செய்து பார்க்கணும். சரியா? அடுத்தது சூழ்காட்டி. இந்த சூழ்காட்டி என்னத்துக்காக பயன்படுத்தப்படுது என்று சொன்னால், கீழே இருந்து மேலே இருக்கிற பொருட்கள் இந்த பிம்பங்களை நாங்கள் அவதானிக்கலாம். சரியா? அப்போ இது என்னென்ன சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படலாம்? நீர்மூழ்கிகளில் பயன்படுத்தப்படலாம். ஒரு பங்கருக்குள்ள இருந்து கீழே பதிவான இடங்கள்ல இருந்து இல்லை சுரங்கங்கள்ல இருந்து மேலே என்ன பொருட்கள் இருக்குன்றதை அவதானிச்சு கொள்றதுக்கு பயன்படுத்தலாம். சரியா? இங்கேயும் 2 தளவாடிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கேன். எத்தனை பாகை கோணத்தில்? 45. சரியா? 45 பாகை கோணத்தில் வந்து சரித்து வைக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ இதில் வந்து பொருள்ல இருந்து வர்ற பிம்பம், பொருள்ல இருந்து வர்ற ஒளிக்கதிர் என்ன நடைபெறும்? இந்த தளவாடியில் பட்டு தெறிப்படையுது. நாங்கள் பார்த்துனாங்களே தளவாடியில் எப்படி ஒளி தெறிப்பு இருக்குமென்னு சொல்லி கடைசி கிளாஸ் பார்த்துனாங்க. அப்போ இதில் வந்து ஒரு கதிர் ஒன்று படுது. இங்கே என்னது? அது தெறிக்கப்படுது. அப்போ இந்த தளவாடியால் தெறிக்கப்பட்டு வருது. சரியா? இங்கே இன்னும் ஒரு தளவாடி வைக்கப்பட்டிருக்கு. வர்ற கதிர் என்ன நடைபெறும்? திருப்பி என்ன செய்யும்? தெறித்து எங்கே வந்து அடையுது? எங்கள்ட கண்களை வந்து அடையுது. சரியா? அப்போ 2 தளவாடிகளும் இங்கே 45 பாகை கோணத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த வைக்கப்பட்ட தளவாடிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தெறிப்படைஞ்சு எங்களோட கண்ணை வந்து அடையுது. அப்போ நாங்கள் என்னது இந்த கேப்பை இங்கே இருக்கிற பொருளை நாங்கள் இவ்வளவு கீழே இருந்து பார்க்கலாம். அப்போ சுரங்கங்கள்லையும் நீர்மூழ்கி கப்பல்கள்லையும் இது பயன்படுத்தப்படுது. சரியா? அப்போ இங்கேயும் உங்களுக்கு இதை செய்கிறதுக்கு 2 தளவாடிகளும் கார்ட்போர்ட் மட்டை வேணும். சரியா? இங்கே வந்து என்னது உங்களுக்கு கார்ட்போர்ட் மட்டைகள் தேவை. சரியா? சரியான முறையில் இதை அமைக்கிறதுக்கு. இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்த செக்ஷன் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். முதலாவதாக நாங்கள் பார்த்தனாங்க 9.1 என்ன பார்த்தனாங்க? 9.1 எவ்வாறு நிழல்கள் உருவாகும். 9.2 பார்த்தனாங்க தளவாடிகளில் தோன்ற பிம்பங்கள், அதன் இயல்புகளை பார்த்தனாங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வளைவாடிகளில் தோன்ற பிம்பம். சரியா? வளைவாடிகளில் தோன்ற பிம்பம். வளைவாடிகள் என்றால் என்ன? அங்கே வந்து எத்தனை வகையானவை இருக்குது, அதில் எவ்வாறு வந்து பிம்பங்கள் தோன்றுது, அதன் இயல்புகள் எவ்வாறு இருக்கும், இதை நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே உங்களுக்கு முதலாவது படத்தில் தரப்பட்ட ஆடியை அவதானிங்க. முதலாவது படத்தில் தரப்பட்ட ஆடியை அவதானிங்க.
அது என்னது? ஒரு குழிவாடி. சரியா? ஒரு குழிவாடி. இரண்டாவது படத்துல தரப்பட்ட படம் அது என்ன? குவிவாடி. சரியா? நீங்க நார்மலா வந்து வீட்டுல பார்த்துருப்பீங்க. வீட்டுல ஒரு ஸ்பூன் இருக்கும். அந்த ஸ்பூன்ல வந்து ரெண்டு பக்கங்களையும் பார்த்துருப்பீங்க தானே? ஒரு பக்கம் குழிவாகவும் மற்ற பக்கம் குவிவாகவும் காணப்படும். அந்த இரண்டு பக்கங்களையும் நீங்க இன்றைக்கு செய்து பார்க்காதாக்கள் பாருங்க. ஒரு புதுசாக இருந்தால் நல்லது. சரியா? அந்த ஸ்பூனை எடுத்து இரண்டு பக்கங்கள்லையும் உங்களை அவதானிச்சு பாருங்க. இரண்டு பக்கங்கள்லையும் ஒரே மாதிரியான பிம்பம் தான் தோன்றுமான்றதை அவதானிச்சு பாருங்க. சரியா? அப்படி தோன்றுமா? இல்லை. சரியா? ரெண்டு பக்கங்களையும் வேற வேற பிம்பங்கள் தோன்றும். சரியா? ஆனா இங்க நாங்க பார்க்க போறது உண்மையான ஒரு குழிவாடி குவிவாடியை வச்சு பார்ப்போம். சரி, இங்க நாங்க கரெக்டாக எப்படி குழிவாடி இருக்கும் எப்படி குவிவாடி இருக்குன்றதை பார்ப்போம். சரி, பெரும்பாலும் வந்து இந்த வளைவாடிகள்ல நாங்க ரெண்டு ஆடிகளை தான் பார்ப்போம். என்னது? குழிவாடி, அடுத்தது குவிவாடி. சரியா? குழிவாடியின் மேற்பரப்பு எப்படி இருக்கும்? குழிவாகவும், குவிவாடியின் மேற்பரப்பு எப்படி இருக்குது? குவிவாகவும் காணப்படும். அதாவது இதுதான் தெரி மேற்பரப்பு. இதுல தெரியுதல்ல, அதுதான் தெரி மேற்பரப்பு. அது குவிவாக காணப்படும். சரியோ? இது உண்மையான ஆடிகளை பார்த்தினாங்க. இது சைட் போஸ்ட் பார்ப்போம். எப்படி பக்கத்தில் இருந்து பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எவ்வாறு தோற்றமளிக்கும். இது என்னது? முதலாவதாக காட்டப்பட்டது குழிவாடி. இது குவிவாடி. சரியா? இந்த குழிவாடியின் மேற்பரப்பு எவ்வாறு காணப்படுது? குழிவாக காணப்படுது. தெரி மேற்பரப்பு குழிவாக காணப்படுது. குவிவாடியின் தெரி மேற்பரப்பு எப்படி இருக்கு? குவிவாக இருக்கு. இது அதிகமாக வந்து மாறி மாறி பிழையாக கீறணும். சரியா? எக்ஸாம் பேப்பர்ல நீங்க எப்பவுமே மாறி கீறக்கூடாது. சரியா? தெளிவாக இருக்கணும். குழிவாடியின் மேற்பரப்பு தெரி மேற்பரப்பு குழிவாகவும், குவிவாடியின் தெரி மேற்பரப்பு குவிவாகவும் இருக்கு. அதால தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஓகே, அடுத்து எங்களுக்கு நாங்கள் இதில் கதிர்படம் எல்லாம் எவ்வாறு பிம்பங்கள் தோன்றும் என்றது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல எங்களுக்கு சில விஷயங்கள் தேவை. சரியா? இது நீங்கள் ஆல்ரெடி வந்து 6ஆம் ஆண்டில் லைட் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் திருப்பி இருக்கோம் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு போவோம். சரியா? அப்போ எங்களுக்கு ஒளி வளைவாடிகளில் தோன்றுகின்ற பிம்பத்தின் இயல்புகளை அவதானிக்கும் முதல்ல எங்களுக்கு எவ்வாறு இதெல்லாம் கதிர்படங்கள் தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்போ இங்கே முதலாவது ஒரு ஒளிக்கதிரண்டா அப்படி இருக்கும். ஒரு ஒளிக்கதிரை எவ்வாறு கீறுவது. சரியா? அப்போ ஒரு ஒளிக்கதிரை எவ்வாறு கீறுவது முதலாவது படம். சரியா? இரண்டாவது சமாந்தர ஒளிக்கற்றை. சமாந்தர ஒளிக்கற்றை தோன்றும். சரியா? பல ஒளிக்கதிர்கள் சேர்ந்த இனத்தை உருவாக்கும் ஒளி கற்றையை உருவாக்கும். இது சமாந்தரமான ஒளிக்கற்றை. இந்த மூன்றாவது படம் விரிகற்றை. ஒரு புள்ளியிலிருந்து இந்த ஒளி கதிர்கள் என்ன செய்யுது? விரியுது. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் என்ன சொல்லுவோம்? விரிகற்றை. சரியா? இங்க ஒரு புள்ளியில குவியுது. சரியா? அப்ப இதை நாங்கள் எவ்வாறு சொல்லுவோம்? குவிகற்றை அல்லது ஒருங்குகற்றை என்று சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த கதிர்படங்கள் நீங்கள் தெளிவாக இருக்கணும். உங்களோட கொப்பியில் நீங்கள் கீறி வைத்து கொள்றதா இருந்தால் கீறியும் வைத்துக் கொள்ளலாம். உங்களோட புத்தகத்திலையும் இருக்கு. சரியா? அப்போ இவ்வளவு கிளியர்னு சொன்னால் நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். சரியா? அப்போ குழிவாடி எண்ணெய் என்னென்னு பார்த்தினாங்க, குவிவாடி எண்ணெய் என்னென்னு பார்த்தினாங்க, ஒளிக்கற்றைகள் எவ்வாறு வரைவதுன்னு பார்த்துருக்கோம். சரியா? இப்போ இந்த ஆடிகளில் வளைவாடிகளில், அதாவது ரெண்டு ஆடிகளின் குழிவாடி மற்றும் குவிவாடிகளில்
சமாந்தரமான ஒளிக்கற்றைகள் வரும்போது அங்கே என்ன நடைபெறும் என்றதை அவதானிக்க சரியா. இங்கே குழிவாடியில் சமாந்தரமான ஒளிக்கற்றைகள் வரும்போது ஒரு இடத்துல ஒன்று சேர்றது நீங்கள் அவதானிப்பீங்க. இந்த ரெட் கலரால் காட்டப்ப சமாந்தரமான ஒளிக்கற்றைகள் என்று சொன்னால் மிக தொலைவில் இருந்து வருகின்ற ஒளிக்கற்றைகளை நாங்கள் சமாந்தரமாக வருகின்ற கற்றைகள் என்று சொல்லுவோம். சரியா. அப்போ நாங்கள் ஒரு ஆடியை பிடிக்கும்போது, இந்த குழிவாடியை பிடிக்கும்போது மிக தொலைவில் இருந்து வருகின்ற இந்த சமாந்தர ஒளிக்கற்றைகள் இந்த ரெட் கலரால் காட்டப்பட்டது என்ன நடைபெறுது, ஒரு இடத்துக்கு வருது. சரியா. கீழே எப்பவுமே எங்களுக்கு ஒரு கதிர்படத்தை வரைந்து காட்டுறதுக்கு 2 ஒளிக்கதிர்களை பயன்படுத்தும். சரியா. ஆக குறைந்ததாக 2 இருந்தால் தான் எங்களுக்கு எங்கே பிம்பம் தோன்றுன்றதை பார்க்கலாம். சரியா. அப்போ அடுத்ததாக இரண்டாவது இந்த ப்ளூ கலரால் காட்டப்பட்டது. சரி, இந்த ப்ளூ கலரால் காட்டப்பட்ட ஒளிக்கதிர் அதுவும் அதே இடத்துல ஒரு இடத்துல 2ம் சேர்ந்து குவிகிற மாதிரி இருக்கு. சரியா. அப்போ உங்களுக்கு விளங்கிக்கொள்ள இந்த படத்தை வடிவாக அவதானியுங்க. இந்த 2 கற்றைகளும் வர்ற கற்றைகள் ஒரு இடத்துல குவிவது போல இருக்கு. சரியா. இப்போ இதுலேருந்து என்ன முடிவுக்கு வரலாம், நாங்கள் குழிவாடிகள் குழிவாடிகள் ஒளியை ஒருங்கச் செய்கிறது. குழிவாடிகள் ஒளியை ஒருங்கச் செய்கிறது. சரியா. என்ன நடைபெறுது, ஒருங்கச் செய்கிறது. இரண்டாவது படத்தை பாருங்க. சரியா. இதை நாடி இரண்டாவது ஓகே குவிவாடி. சரியா. இந்த குவிவாடியிலையும் அதே மாதிரி தொலைவில் இருந்து சமாந்தர கற்றைகள் வருது. இந்த சமாந்தர கற்றைகள் வந்தது என்ன நடைபெறுது, அப்போ முதலாவதாக சரியா முதலாவதாக இங்கே வந்த கற்றை என்ன நடைபெறுது, வரும்போது இங்கே என்ன நடைபெற்றிருக்கு, வந்த கற்றைகள் என்ன செய்யுது, விரிக்கப்பட்டிருக்கு. சரியா. அப்போ குவிவாடியில் விழுகிற இந்த ஒளி சமாந்தரமாக வர்ற ஒளிக்கற்றைகள் விரிக்கப்பட்டு இருக்குது. சரியா. விரிக்கப்பட்டு திரும்பி போகுது, மேற்பரப்பில் பட்டு விரிக்கப்பட்டு போகுது. சரியா. அப்போ இந்த தெறிப்பின் போது ஒளிக்கற்றை என்னவாக வருது, விரிகற்றியாக செல்லுது. அதால் நாங்கள் என்ன சொல்லுவோம், குவிவாடிகள் ஒளிக்கற்றையை என்னத்துக்கு பயன்படுத்த ஒளிக்கற்றை என்ன செய்யுது, விரிவடைய செய்யுது. சரியா. ஓகே. அப்போ குழிவாடிகள் என்ன செய்யுது, ஒருங்க செய்து, குவிவாடிகள் விரிவடைய செய்யுது. சரியா. ஓகே. நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இப்போ நாங்கள் தனித்தனியாக ஒன்றாக பார்க்க போகிறோம். சரியா. இது உங்களுக்கு அடுத்த ப்ராக்டிக்கல். நாங்கள் இது நீங்கள் பயப்பட தேவையில்லை, இந்த ப்ராக்டிக்கலுக்கான வீடியோக்களை பார்க்கணும். சரியா. உங்கள்கிட்ட குவிவாடி வாங்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் இந்த ப்ராக்டிக்கலை வீட்டில் செய்து பார்க்கலாம். செய்யாதவர்களுக்கு நான் இதில் அடுத்ததாக ஒரு வீடியோ பார்த்து அதன் மூலம் நாங்கள் எவ்வாறு பிம்பங்கள் தோன்றுதுன்றதை விளங்கி. சரியா. அப்போ இங்கே அடுத்த ப்ராக்டிக்கல் குழிவாடியில் எவ்வாறு பிம்பங்கள் தோன்றுது. உங்களுக்கு தெரியும், நாடி குழிவாடி. சரியா. இந்த குழிவாடியில் எவ்வாறு பிம்பங்கள் தோன்றுன்றதை அவதானிக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த குழிவாடிக்கு முன்னால் ஒரு மீட்டர் கோல் ஒன்று வைக்கணும். ஏன்னா எங்களுக்கு எவ்வளவு தூரத்தில் இந்த பொருட்களை வைத்திருக்கிறோம்ன்றது உங்களுக்கு தெரியும். சரியா. அப்போ அதற்கு முன்னால் ஒரு மீட்டர் கோல் ஒன்று வைக்கிறோம். செய்முறையை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். குழிவாடிக்கு முன்னால் முதல்ல ஏ என்ற இடத்துல, ஏ என்ற இடம் எங்கே இருக்கு, மிக அருகில் இருக்கு. ஏ என்ற இடம் மிக அருகில் கொண்டே வச்சிருக்கேன். சரியா. அதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க, அப்போ இயல்புகளை அவதானிப்பீங்க. அடுத்ததாக பி என்ற இடத்துக்கு கொண்டு வரீங்க. சரியா.
சி என்ற இடத்துக்கு கொண்டு வரீங்க, அப்புறம் டி என்ற இடத்துக்கு இந்த மெழுகுதிரியை வந்து நீங்கள் அசைக்கிறீங்க. சரியா? முதல்ல வந்து ஏயில் வைக்கிறீங்க, அப்புறம் பியில் வைக்கிறீங்க, சியில் வைக்கிறீங்க, டியில் வைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு திரை ஒன்று தேவை. சரியா? இப்போ நாங்கள் என்ன அவதானிக்க போகிறோம்னு சொன்னால் வந்து இந்த பிம்பத்தை வந்து திரையில் பெற முடியுமா அல்லது பெற முடியாதா, பிம்பம் தலைகீழானதானே இருந்ததா, பிம்பத்தின் அளவு. சரி, இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி வந்து எங்கே பார்த்துனாங்க, தளவாடிக்கும் இதே மாதிரி நாங்கள் பார்த்துனாங்களே. சரியா? அதே மாதிரி இந்த குழிவாடியிலையும் எவ்வாறு பிம்பங்கள் தோன்றுதுன்றதை நாங்கள் பார்க்குறோம். சரியா? இப்போ உங்களுக்கு பெற அவதானம் இதுவாக இருக்கும். ஒரு தரம் பயப்படுத்துறதில்லை. எவ்வாறு பிம்பங்கள் தோன்றுதுன்றது நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம், அடுத்ததாக வரப்போகிற வீடியோ. சரி, அப்போ முதலாவது ஏ என்ற இடத்துல வச்சிருக்கிறோம். சரியா? ஏ என்ற இடம் எவ்வாறு இருக்கும்? ஆடிக்கு மிக நெருங்கிய இடத்துல இருந்தது. சரியா? ஏ என்ற இடம் வந்து இருந்தது ஆடிக்கு மிக நெருங்கிய இடத்துல இருந்தது. சரியா? அப்ப மிக நெருக்கமான இடத்துல வைக்கும்போது அதை நாங்கள் முதல்ல சொல்லுவோம். உங்களுக்கு 11 நீங்கள் தெளிவாக படிப்பீங்க. ஆடின்ற குவிய தூரம், சரியா, தலைமை அச்சு, வளைவு மையம், இந்த 3 விடயங்களை நீங்கள் படிப்பீங்க. சரியா? அப்போ இங்கே ஒரு இடத்துல இந்த குழிவாடியில் ஒரு இடத்துல ஒருங்குதண்டு பார்த்தோம்ல. சரியா? இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? குவிய புள்ளின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இந்த புள்ளிக்கு உள்ளுக்கு தான் நாங்கள் இங்கே ஏ இருக்கு. ஏ எங்கே இருக்கு? இந்த புள்ளிக்கு உள்பக்கமாக இருக்கு. சரியா? அவ்வாறான பிம்பங்களை வந்து எங்களால் திரையில் பெற முடியாதாக இருக்கும். சரி, அப்போ திரையில் எங்களுக்கு தெரியாது. அது ஒரு நிமிர்ந்த பிம்பமாக இருக்கும். அடுத்தது அது பொருளை விட பெரியதாக இருக்கும். சரி, அடுத்தது பி என்ற இடம். பி என்ற இடம் இந்த பி என்ற இடத்துல வைக்கும்போது சரியா என்ன நடைபெறுது? அங்கே எங்களால் வந்து திரையில் வந்து இந்த பிம்பத்தை பெறக்கூடியதாகவும் தலைகீழானதாகவும் பொருளை விட பெரியதாகவும் இருக்கு. சரியா? அப்போ எங்கே வைத்திருக்கிறோம்? பொருளை எங்கே வச்சிருக்கிறோம்? முதல்ல ஏ வந்து இது குவிய புள்ளி. சரியா? அதுக்கு இதுல வந்து வளைவு மையம் என்று சொல்லுவோம். நீங்க ஓஎல்ல படிப்பீங்க. இப்ப இது மேலதிகமானது. சரியா? எஃப்னு சொல்லுவோம். இதை குவிய புள்ளியை இதை சி என்று சொல்லுவோம். சரியா? இதை நாங்கள் தலைமை அச்சு. அப்ப இப்ப நாங்க பொருளை எங்க வைத்திருக்கிறோம்? இந்த 2 புள்ளிக்கும் இடையில. சரியா? பி அங்க இருக்கு, இந்த 2 புள்ளிக்கும் இடையில இருக்கு. சரியா? அடுத்ததாக சி. சி எங்க இருக்கு? இதுதான் சி. சரியா? இந்த வளைவு மையத்துல வைக்கப்படும். அப்ப அந்த டைம்ல எவ்வாறான பிம்பம் தோன்றும்? சரியா? அந்த பிம்பத்தை வந்து நாங்கள் திரையில் பெறக்கூடியதாக இருக்கும். ஒரு தலைகீழான பிம்பமாக இருக்கும், பொருளளவான பிம்பமாக அதே இடத்துல வந்து தோன்றப்போது பொருளளவான பிம்பமாக இருக்கும். அடுத்தது டி என்ற இடம். சரியா? அந்த வளைவு மையத்தையும் தாண்டி வைக்க போகிறோம். அப்போ அதையும் வந்து எங்களால் திரையில் பெறக்கூடியதாக இருக்கும். தலைகீழான பிம்பம், பொருளை விட சிறிய பிம்பம். இதுக்கு நாங்கள் ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு வரோம். சரியா? We have already seen the characteristics of images formed by plane mirrors. The image is of the same size as the object, and it's also at the same distance away from the mirror as the object is. And the image follows left-right reversal. It means that the object's right is the image's left and vice versa. And lastly, the image formed by a plane mirror is a virtual image. So what about the images formed by concave mirrors? Do they have the same characteristics? You all must have seen the reflection of your face in a spoon. Spoon has 2 smooth surfaces,
one curved inside and the other curved outside. However, it is not perfectly spherical. For ease of understanding, we can consider the reflecting surface which is curved inwards as a concave mirror. I will show you how the image appears, but using an actual concave mirror and not a spoon. So let's try and find out the properties of an image formed by a concave mirror. I will show you two views of the mirror, the front view and the side view. The side view is just to show the different positions where the object is kept, as it's difficult to do that in the front view. Okay, so let P be its pole, C its center of curvature, this line is the principal axis, and the F is the principal focus, also called focal point. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் அவதானிச்சு கொள்ளுங்க. இது மேலே காட்டப்பட்ட படம் என்னது, ஒரு குழிவாடியை நாங்கள் முன்பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது வர தெரியும். சரியா? அடுத்தது இரண்டாவதாக கீழே காட்டப்பட்ட படம் ஒரு குழிவாடியை சைட் வியூ பக்கமாக இருந்து பார்க்கும்போது எவ்வாறு தோன்றும். நாங்கள் இதைத்தான் அதிக அளவில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், எங்களுக்கு இலகுவாக இருக்கும். கொப்பியில் வரைகிறதுக்காக இருக்கலாம், எங்கே பொருளை வைக்கிறோம்ன்றதை இலகுவாக காட்டக்கூடியதாக இருக்கும். சரியா? நாங்கள் முதல்ல அந்த படத்தில் பார்த்த மாதிரியே தான் இந்த எஃப் என்ற புள்ளி என்னவாக இருக்கும், குவிய புள்ளியாகவும், சி என்றது வளைவு மையமாகவும், இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் என்று போட்டிருக்கிறோம் இந்த கருத்த கோடு என்னது தலைமை அச்சாகவும் இருக்கும். சரியா? Assume that initially the object is kept close to the mirror. I will make a table on the right with 3 columns telling us where the object is kept, the size of the image formed, and the nature of the image, that is, whether the image is virtual or real. So initially the position of the object is between F and P. What is the size of the image? We see the reflection in the concave mirror and the image is bigger in size. We see that it's enlarged. The dimensions of the image are greater than the dimensions of the object. So we say that when the object is between the principal focus and the pole, the image formed is enlarged. Also, is the image upright or erect? What about the nature of the image? Is it real or virtual? Yes, it's the virtual image. It appears to be formed behind the mirror. சரியா? இது முதலாவது செயற்பாடு. நாங்கள் ஆல்ரெடி வந்து அந்த ப்ராக்டிக்கலை பார்த்தா அதே செயற்பாடு. என்ன செய்கிறோம், இந்த குவிய புள்ளிக்கு ஆடிக்கும் இடையில் வைக்கிறோம். சரியா? என்ன பொருளை நாங்கள் வைத்திருக்கிறோம், ஒரு கையை. சரி, இந்த கையை வந்து குவிய புள்ளிக்கும் ஆடிக்கும் இடையில் வச்சிருக்கிறோம். சரியா? அப்போ நீங்கள் இலவாக மேலே இந்த ஆடியில் வந்து, அதாவது முன்பக்கத்தில் எப்படி பிம்பம் தோன்றும் என்று பார்க்கலாம். சரியா? மேலே உங்களுக்கு படத்தில் அழகாக காட்டப்பட்டு, அப்போ அங்கே தோன்ற பிம்பம் எவ்வாறு இருக்குது, இந்த கையளவானதாக இருக்குதா இல்லைன்னு, அது எப்படி இருக்குது, பெருப்பிக்கப்பட்டு இருக்குது. பாருங்க, அந்த பிம்பத்தை ஆடியில் தெரிகிற பிம்பத்தை கை வந்தவாறு இருக்குது, பெருசாக இருக்குது. சரியா? இது வந்து நாங்கள் வந்து என்ன செய்யலாம், இது ஆடிக்கு பின்பக்கம் தோன்றுது. ஆடிக்கு பின்பக்கம் தோன்றுது. சரியா? அப்போ அது என்ன பிம்பம், ஒரு மாய பிம்பம். சரியா? அது ஒரு மாய பிம்பமாக இருக்குது. நிமிர்ந்ததா இருக்குதா, தலைகீழானதா இருக்குதா? நிமிர்ந்த பிம்பமாக இருக்கின்றதா, தலைகீழான பிம்பமாக இருக்குதா? நிமிர்ந்த பிம்பமா, தலைகீழான பிம்பமா? நிமிர்ந்த பிம்பமாக தெரியும். அப்ப கை காட்டணும்னு சொன்னா வந்து கையில இருக்கிற விரல். ஓகே ஓகே, கையில இருக்கிற விரல்கள் அவதானிக்கணும்னா உங்களுக்கு சரியா? அப்ப ஒரு பொருளை வந்து ஆடிக்கு மிக அருகில் வைத்து பார்க்கும்போது அவ்வாறான பிம்பம் தோன்றும். இந்த படம் உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும். பொருளை விட பெரிதான பிம்பம் மாய பிம்பம், நிமிர்ந்ததா. Where is the location of the image? It is a virtual image, so it does not have any location. It only appears to be formed in a location behind the mirror. But we will find that location in our next video using ray diagrams. For now, let's move this object away from the mirror and see how the dimensions and the nature of the image vary relative to the object.
you will find that as I move this object away, its image gets even bigger. And when the object is at the principal focus, the image is huge. We say that when the object is at the principal focus, the image is highly enlarged. Is it a real or a virtual image? It is a real image. Since it's a real image, it's upside down. Or we use the other word for it, which is inverted. It is formed on the same side of the mirror as the object is. சரியா இது ரெண்டாவது நாங்கள் முதல்ல பார்த்த மாதிரி இப்போ என்ன செய்கிறோம் அந்த பொருளை கொஞ்சம் அரைக்கி கொண்டு வந்து இந்த குவிய புள்ளியில் வைக்கிறோம் சரி இந்த எஃப் பண்ணுற இடத்துல வைத்திருக்கிறோம் சரியா இப்போ நீங்கள் மேலே ஆடியில் தெரிகிற பிம்பத்தை அவதானிக்கலாம் முதல்ல தெரிஞ்சதை விட பெரிய பிம்பம் தெரியுது தெரியுதா இல்லையா முதல்ல தெரிஞ்சதை விட பெரிய பிம்பம் தெரியுது வேறு என்ன அவதானம் பிம்பம் தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கு முதல்ல நிமிர்ந்த பிம்பம் தெரிஞ்சது இப்போ எஃப்ல வைக்கும்போது விரல்கள் பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்குது சரியா இந்த பிம்பம் வந்து திரையில பெறக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா அதாவது ஆடிக்கு பின்னால தோன்றாது ஆடிக்கு முன்பக்கம் எங்களால் திரையில பெறக்கூடிய மாதிரி சரி சரி அப்போ நாங்கள் பின்னால் ஒரு திரையை வைக்கும்போது இந்த ஆடியின் பக்கம் திரையை வைக்கும்போது இந்த பிம்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் திரைக்கு பதிலாக நாங்கள் ஒரு வெள்ளை தாளை வந்து வைத்தோம்னு சொன்னாலும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ இது ரெண்டாவது சந்தர்ப்பம் என்ன செய்கிறோம் இந்த எஃப்ன்ற இடத்துல வைக்கும்போது ஒரு பெருத்த பிம்பம் பெறப்படுது உண்மை பிம்பம் பெறப்படுது சரியா அது தலைகீழாக இருக்குது. And believe it or not, the image is actually formed infinitely far away. When I start moving this object away from the focal point towards point C, the image is still enlarged, but the size is reducing. And what is the nature of this image? Yes. முதல்ல தோன்ற பிம்பம் வந்து என்னது எங்க தோன்றும் உண்மை பிம்பம் ஆனா வந்து ஒரு முடிவிலியில தோன்றக்கூடியதாக இருக்கும் சரியா இந்த பிம்பம் வந்து எங்க தோன்றும் ஒரு முடிவிலியில தோன்றும் சரியா அடுத்த மூன்றாவது சந்தர்ப்பம் When I start moving this object away from the focal point towards point C, the image is still enlarged, but the size is reducing. And what is the nature of this image? Yes, here as well, the image is upside down. It's a real image. When the object is at point C, the image is still real and இந்த டைம் மூன்றாவது சந்தர்ப்பம் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த வளைவு மையத்துக்கும் குவிய புள்ளிக்கும் இடையில வைக்கிறோம் சரி இந்த மூன்றாவது சந்தர்ப்பத்தில் வைக்கும்போது என்ன நடைபெறுது ஒரு பெருத்த பிம்பம் தெரியுது தலைகீழான இருக்குது அதோட வந்து அதுவும் ஒரு உண்மை பிம்பம் சரி real image. When the object is at point C, the image is still real and inverted, but now the size of the object and its image is same. Yes, at this point, both the object and the image are of the same size. What next? சரியா அப்போ இது நாலாவது சந்தர்ப்பம் வளைவு மையத்தில் நாங்கள் வைக்கிறோம் அதே பொருள் அளவானதாக காணப்பட போகுது சரியா பொருள் அளவான ஒரு பிம்பம் வந்து எங்களுக்கு கிடைக்குது அதுவும் உண்மை பிம்பமானதாகவும் தலைகீழானதாகவும் வந்து இருக்கு சரியா If I move this object beyond point C, the image remains real and inverted. But now the size of the image is actually smaller compared to the size of the object. So we say that the image is diminished. This is also a real image. As the objects keep moving beyond C, the size of the image keeps on reducing. What if the object is placed at infinity? Well, if you remember that in our previous video, we saw that the rays of light parallel to each other as well as to the principal axis will converge at the focal point. And in that example, our object was the sun. Sun is at a very large distance away from the earth, and hence we consider the rays of light from it reaching the surface of the earth to be almost parallel. The image of the sun will be formed at the principal focus. Similarly, if any object kept infinitely far away from the mirror on the principal axis, all the rays from it can be thought of as travelling parallel to each other. After reflection, they will all converge at the focus. And the image of that infinitely far away object
will be formed at this point. Yes, this is a point-size image. It's a highly diminished image and it's also a real image. Take a சரியா இப்போ நாங்கள் முதலாவது சந்தத்தை இது கடைசிக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல சீல வச்சுனாங்க அதுக்கு பிறகு சீக்கு பின்னால் வைக்கிறோம் சரியா ஐந்தாவது சந்தர்ப்பத்தை பாருங்க பயான் சி என்று சரியா இந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு வந்து பிம்பம் தோன்றும் அதன் சைஸ் எப்படி இருக்கும் அது வந்து மிக சின்னனாக இருக்கும் சரியா மிக சின்னனானதாக இருக்கும் சரியா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கையை பாருங்க சரியா இந்த குழிவாடியில் கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே சின்னனா தெரியுது சரியா இந்த சீக்கு பின்னால் கொண்டு போக வந்து எப்படி இருக்கும் அது ஒரு உண்மையான பிம்பமாகவும் தலைகீழனாகவும் அது வந்து இந்த பொருளை விட சின்னனாகவும் இருக்கும் சரியா அப்போ இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா சின்னனா தெரியுது சரியா இப்போ என்ன சொல்கிறோம் கொண்டு போய் இந்த பொருள் ஒரு பொருள் ஒன்று முடிவிலியில் இருக்குது அதாவது வந்து மிக தொலைவில் இருக்கும்போது என்ன நடைபெறுது சரியா அப்போ முடிவிலியில் இருக்குதுன்னு சொன்னால் வந்து இப்போ சூரியன்லேருந்து வர்ற கதிர்களுக்கு என்ன நடைபெறுது சரியா அப்போ சமாந்தரமான மிக தொலைவில் இருந்து வர்ற கதிர்கள் நாங்கள் பார்த்தோனாங்க சமாந்தரமானதாக இருக்கும் என்று சொல்லி சரியா அது நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதை என்ன செய்யும் இந்த குவிய புள்ளியில் என்ன செய்யும் எல்லாம் குவியும் அதான் நாங்கள் சொன்னாங்க குழிவாடி என்ன செய்யுது ஒருங்க செய்யுது சரியா அப்போ இந்த எஃப் என்ற புள்ளியில் வந்து ஒருங்குது சரியா அப்போ இந்த டைமில் என்ன நடைபெறுது எஃப் என்ற இடத்துல ஒரு மிகச்சிறிய சரியா மிகச்சிறிய ஒரு பிம்பம் என்று தோன்றுது அது நாங்கள் பாயிண்ட் சைஸ்டானது என்று சொல்லுவோம் சரி மிக ஒரு சின்ன புள்ளியாக தோன்றுது இந்த பிம்பம் சரி அந்த பிம்பமும் எவ்வாறானதாக இருக்கும் உண்மை பிம்பமானதும் சரி உண்மை பிம்பமாகவும் தலைகீழானதாகவும் இருக்கும் அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குழிவாடியால் தோற்றுவிக்கப்படுற பிம்பங்கள் பொதுவானது சரியா இந்த சீக்கு உள்ளுக்குள்ளேயும் வைக்கும்போது எவ்வாறானதாக தோன்றுது சீக்கு உள்ளுக்கு வைக்கும்போது மிக பெருத்த பிம்பம் தோன்றுது அதாவது பொருளை விட பெரிய பிம்பங்கள் தோன்றுது சரியா ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் நாங்கள் வந்து என்னத்தை பெற்றுக்கொள்கிறோம் மாய பிம்பத்தை பெற்றுக்கொள்கிறோம் அது எங்கே வைக்கும்போது எஃப் குவிய புள்ளிக்கு உள்ளே வைக்கும்போது சரி மிச்சம் எல்லா இடங்கள்லையும் எங்களுக்கு என்ன பிம்பம் தோன்றுது உண்மை பிம்பங்கள் தோன்றுது சரியா உண்மை பிம்பமும் தலைகீழான பிம்பங்களும் தோன்றும் சரியா உண்மை பிம்பமும் தலைகீழான பிம்பங்களும் தோன்றும் சரியா இது ஒரு குழிவாடியில் என்னென்ன சந்தர்ப்பங்களில் எவ்வாறான பிம்பங்கள் தோன்றுதுன்றதை பற்றி விளக்கம் சரியா இந்த ப்ராக்டிக்கல் வந்து நாங்கள் நீங்கள் உங்களுக்கு குழிவாடி இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து ப்ராக்டிக்கலை வீட்டில் செய்து பாருங்க சரி ஒரு குழிவாடியை வச்சு ஒரு திரையும் வச்சு நீங்கள் ஒரு வெள்ளை திரையும் வச்சு செய்து பார்க்கலாம் சரியா images again. From this table, you can see that the image is virtual only when the object is kept between the focal point and the pole. Otherwise, the image formed is always a real image. In the next video, we will find out the position. சரியா அப்போ இங்கே நாங்கள் பார்த்த 4 சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் எந்தெந்த இடத்துல வைக்கிறோம் எப்படி பிம்பத்தின வந்து அளவு இருக்கும் நிமிர்ந்ததா தலைகீழானதா திரையில் பெற முடியுமா முடியாது சரியா திரையில் பெறக்கூடிய பிம்பங்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் உண்மை பிம்பங்கள்னு சொல்லுவோம் திரையில் பெற முடியாத பிம்பங்களை நாங்கள் மாய பிம்பங்கள்னு சொல்லுவோம் சரியா அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குழிவாடியால் வந்து பெறப்படுற பிம்பங்கள் எவ்வாறானதாக இருக்கும் சீக்கு உள்ளுக்கு வைக்கும்போது அதாவது வளைவு மையத்துக்கு உள்ளுக்குள்ளே வைக்கும்போது தலைகீழானதாக எஃப்புக்குள்ளே வைக்கும்போது ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் மாய பிம்பம் நிமிர்ந்ததுன்னு தோன்றுது அப்போ மற்ற சந்தர்ப்பங்கள் எல்லாத்துலேயும் என்ன தோன்றிருக்கு சீக்கு உள்ளுக்குள்ளே வைக்கும்போது சீக்குள்ளேயும் வைக்கும்போது தலைகீழான பிம்பங்கள் தோன்றுது சரியா நீங்கள் வந்து எங்கள் இதில் வந்து முன்னுக்கு எஃப்புக்கும் சீக்கும் கேட்கல பெரிய பிம்பமும்
சியில் இருக்கும்போது பொருள் அளவானதாகவும் அதுக்கு அங்கால கொண்டு செல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பொருளை விட சிறிய பிம்பங்களும் இருக்கும். சரி இது நாங்கள் அந்த நீங்கள் மிரரில் அந்த குழிவாடியில் அவதானிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு எந்தெந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான அந்த கைகள் தெரிஞ்சதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி இந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது. திருப்பி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் திருப்பி நீங்கள் ஒருக்கா போட்டு பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த குழிவாடியை என்ன சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துகிறோம் என்றதை பார்க்கலாம். சரியா? அதோட நாங்கள் இந்த கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். அன்றாட வாழ்வில் குழிவாடி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் என்ன? சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும், கிட்ட வைத்து பார்க்கும்போது, சரியா, மிக அருகில வச்சு பார்க்கும்போது நிமிர்ந்த பிம்பமும் பொருளை விட பெரிய பிம்பமும் தோன்றுதுன்னு பார்த்துனாங்க. சரியா? அப்போ நீங்கள் ஒரு டென்டிஸ்ட்ட போயிருந்தீங்களான்னு சொன்னால் அவர் என்னத்தை வச்சு பார்ப்பேன், ஒரு குழிவாடியை வச்சு உங்களோட பற்களை பார்க்குறேன். சரி, அப்போ அவருக்கு ஒரு நிமிர்ந்த பிம்பம் பொருளை விட பெரிய பிம்பம் தெரியும். சரியா? அப்போ எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படுது? பல் வைத்தியர்கள் பற்களை பரிசோதிப்பதற்காக பயன்படுத்தப்படுது. சரியா? முதலாவது படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பல் வைத்தியர் பற்களை என்ன செய்தார்? பரிசோதிக்கிறார். சரியா? அடுத்தது இந்த சூரிய அடுப்புகளில் பயன்படுத்தப்படும். உங்களுக்கு தெரியும், சூரிய அடுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்? சமாந்தரமாக வர்ற ஒளிக்கற்றுகள், சூரியன்லேருந்து வர ஒளிக்கற்றுகளை என்ன செய்யணும்? ஒருங்க செய்யணும். சரியா? அது சூரியன்லேருந்து வர ஒளிக்கற்றுகளை என்ன செய்யணும்? ஒருங்க செய்யணும். அப்போ உங்களுக்கு தெரியும், குழிவாடி நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் இப்போ பார்த்தனாங்க சமாந்தர ஒளிக்கற்றுகளை என்ன செய்யும்? ஒருங்க செய்யும். அப்போ சமாந்தரமாக வர ஒளிக்கற்றுகள் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் வந்து இங்கே வந்து ஒருங்க செய்யப்படுது இந்த மேற்பரப்பால் தெரிக்கப்பட்டு. சரியா? அப்போ அந்த சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தப்படும். சரி, அடுத்ததாக இந்த டார்ச் லைட்லேயே நீங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் குழிவாடி ஒன்று இருக்கு. சரியா? மற்றது வந்து இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தொலைக்காட்டிகளை தெறிப்பு தொலைக்காட்டிகளையும் பயன்படுத்தப்படுது. சரியா? மற்ற சவராடியாக பயன்படுத்தப்படலாம். சரி, சவராடியாக பயன்படுத்தப்படலாம். இங்கே கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களோட ஒரு பெருத்த பிம்பமும் என்ன நிமிர்ந்த பிம்பமும் தெரியும். சரியா? சவராடியாக பயன்படுத்தப்படலாம். சரியா? இதோட நாங்கள் வந்து இந்த கிளாஸை வந்து முடிச்சுக்கொள்வோம். அடுத்த கிளாஸில் குவிவாடியில் தோன்ற பிம்பங்கள் இயல்புகளை பார்ப்போம். சரியா? ஓகே. Thank you, miss.